மீதி எல்லாரும் அறிவாளிய ஆட்களா இருந்ததுனால ஆமா அடிமைங்க. எட்வின் சொல்லிட்டாரு. இன்னொருத்தன் அந்த கோட்டீஸ்வரன் ஒருத்தர் இருப்பான்ல எட்வின், ஆமா ஆமா அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப பிலோ த பெல்ட் போய் பேசியிருக்கான். அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். அதெல்லாம் நீ கொஞ்சம் அவன்லாம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஸ்பேஸ்ல கொஞ்சம் இல்ல எட்வின், கேட்டவங்க அவனுக்குலாம் கொஞ்சம் பெல்ட் ட்ரீட்மெண்ட் தேவை ரிசல்ட்டுக்கு அப்புறம். அந்த வீடியோ நான் உனக்கு இல்ல அனுப்புறேன். டார்கெட் பண்ணி ஏன் பேசுறீங்க? அதுதான் நீங்க அததான் சொல்ல பத்திரிகையாளர்னு ஏன் வரேன். போட்டுக்கிறீங்க? பத்திரிகையாளர்னு ஏன் போடுறீங்க? நான் இல்ல வந்து எட்வின், அந்த நான் வந்து பர்சனல் அட்டாக் அடிமை பண்றாங்களா? நான் வந்து அடிமைன்னு போட்டுட்டு பேசுங்க. நான் வந்து கொத்தடிமைன்னு போட்டு பேசுங்க. தாராளமா பேசிட்டு போங்க. யார் கேட்டா? பத்திரிகையாளர்னு போட்டு ஏன் பத்திரிகையாளர்களோட பேரை கெடுக்குறீங்க? பர்சனல் அட்டாக் மாதிரி இப்போ டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா உதயநிதி தலைமையில வந்து நாங்க மொத்தமா விஜயையும் கட்சியும் காலியா பண்ணிடுவோம்லாம் பேசுறது, அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குல்ல. அது என்ன இல்ல பேச்சு? இந்த காலி மீடியா எப்படி தெரியுமா, ஏடிஎம்கேல இருந்து வர்றாங்கன்னா அவங்கள ஏடிஎம்கேன்னு போடுறாங்க. ஆனா டிஎம்கே சார்பா பேசுறவங்கள மட்டும் பத்திரிகையாளர், இல்ல விமர்சகர் அந்த அந்த மாதிரி நான் ஆல்ரெடி போட்டுருவாங்க. சொன்னதான், கோடீஸ்வரன் தெருக்கோடியில் தான் நிக்க போறாரு. அவர் பேசுற பேச்சு அது எல்லாமே அவன் அந்த ஜீவ சகாப்தம், அப்புறம் நக்கீரன் கோபால், நான் அவரை பர்சனலாவே நான் கருதல, முதல்ல பத்திரிகையாளராகவும் கருதல. நக்கீரன் கோபால் இவங்க இல்ல சாமிநாதன். எனக்கு ஆக்சுவலி சாமிநாதன் மேல ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. நேத்திக்கு வந்து அவர் பேசும்போது சொல்றாரு, கன்னியாகுமரி தான் அவரோட ஊராட்டிருக்கு. அங்க வந்து அவரு போய் ஒரு பிஜேபி கார்கிட்டயே கேக்குறாராம். பிஜேபி காரு அவர் பொறுப்புல இருக்காராம். அவரே சொன்னாராம், நான் விசிலுக்கு தான் போட்டேன். அது எப்படிங்க நீங்க பிஜேபில இருந்து விசிலுக்கு போட்டீங்கன்னு இவரு கேட்டதுக்கு, இல்ல நான் விஜய் ரசிகன், அதனால நான் விசிலுக்கு போட்டேன்னு சொல்றாராம். இவரு கேட்ட வரைக்கும் எல்லாரும் விசில் தான் சொல்றாங்களாம். ஆனா விஜய் ஜெயிக்க மாட்டாராம், சீட் கன்வெர்ட் ஆகாதான். வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம ஜீவா டுடேவே மே 4க்கு பிறகு தாவைக்காவினர் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. காணா பணமாக்கினாலும் ஆக்கிடுவாங்க போல். அவ்வளோ குலவெறியில் தாவைக்கனார் ஸ்பேஸில் பேசியிருக்கிறாங்க. பத்திரிகையாளரா நீ என்ன இப்படி பேசுகிறாய் அப்படின்னு நாம் வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் பத்திரிகையாளர் நீ அவனை இவனன்னு பேசி என்னைய பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன், மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால், யாரையும் விடலை. இவங்க யாருமே பத்திரிகையாளர் இல்லையா, நாங்களாம் பத்திரிகையாளர் கிடையாதான், இவங்க விஜய் ரசிகர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதனால் நக்கீரன் கோபால் பத்திரிகையாளர், கோட்டீஸ்வரன் நான் இல்லை கிடையாதான், நாங்களாம் விஜயை விமர்சிக்கிறோமா அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்று தெரியல, பத்திரிகைங்கிறதே அரசியல் கட்சி, அரசு, நிர்வாகம், எதிர்கட்சி எல்லாத்தையும் விமர்சிக்கிறது தான். ஆனால் இந்த கூட்டத்துக்கு தான் எதுவுமே தெரியாதே. அரசியல், அரசு, கட்சி, அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயகம், தான் கட்சி தொண்டர்னு இறக்குறதுனா என்ன, சாகுறதுனா என்ன, ஒரு கூட்டம் நடத்துறதுனா என்ன, பேரணினா என்ன, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனா என்ன, மக்களை சந்திக்கிறதுனா என்ன, இரங்கல் நடத்துறது எதுவுமே தெரியாதே. இதையெல்லாம் கேள்வி கேட்டு என்னப்பா இதுன்னு பேசுனா அந்த பத்திரிகையாளர்களை விடக்கூடாது. ஜீவ சகாப்தம்மா, சகாப்தன் என் பேரு, ஆனால் சகாப்தம் விடக்கூடாது.